ஹாய் வித் பூர்ணி. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் பிளான்ட்ஸ் லவர்ஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு நிறைய வந்து கிரேஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கிங் பாட்ஸில் தான் இருக்கும். ஏன்னு தெரியுமா? நார்மல் பாட்ஸில் வச்சுக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே செடி எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளால் பராமரிக்க முடியும். இந்த ஹேங்கிங்கில் இருக்கிறது நம்ம ஒரு நாள் தண்ணி ஊற்ற மறந்துட்டாலுமே வந்துட்டு அது ஃபுல்லாக அந்த செடியுமே வந்துட்டு ஃபுல்லாக சீக்கிரம் போயிடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையாவே வந்து கஷ்டமான விஷயந்தான். ஸோ வந்து அப்படி ஒரு இதை தான் வந்து இந்த இதில் மாதிரி பிளான்ட் வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி பார்த்துக்கிறது, ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் வந்து நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிளான்ட் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் எனக்கு பேர் வந்து கரெக்டாக தெரியல, மறந்து போச்சு. ஸோ இந்த பிளான்ட் தான். இது வந்து சீக்கிரம் வளர்ந்துரும், அதே மாதிரியே லெஸ் மெயின்டெனன்ஸ். ஈவன் இன்கேஸ் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு மற்ற பிளான்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நார்மலாக வந்து வின்டர் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days ஒன்ஸ் அப்படி ஊற்றுனீங்கன்னா போதும். சம்மர் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஊற்றுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து செடி கண்டிப்பாக வந்து வாடி போயிடும். ஈவன் இன் பெங்களூரில் இல்லைனாலுமே ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாளுமே நீங்கள் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து சீக்கிரமே வந்து வாட்டர் ட்ரை ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு லெஸ் மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான் இது. இது வந்து நான் வந்து ஒரு பிளான்ட்டாக வாங்கி அதை வந்து இங்கே பாருங்கள், இங்கே சுற்றி கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அழகாக வந்து வளர்ந்துருக்கு இந்த சைடுமே. ஸோ இது ஒரு பிளான்ட்டு சொன்னேன்னா, நான் இன்னொரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். நான் இன்னும் அது எடுக்கலை, ஸோ அது எடுக்கணும். ஸோ இன்னொரு பிளான்ட் அங்கே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ 2 சைடும் வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு. இது ஒரு பிளான்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தோரண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்படியே தொங்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 இது வச்சிங்கன்னா போதும், அதை வந்து அப்படியே வந்து இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே வந்து வச்சுக்கலாம். நீங்கள் இதுலேருந்து இப்போ கட் பண்ணி மற்றதுக்கும் வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். ஸோ இது அப்படியே நான் வந்து இத்தினூடு தான் வச்சேன். ஸோ இந்த பீஸ் மட்டும் தான் வச்சேன். இது எல்லாமே வந்து வளர்ந்தது. அதே மாதிரி தான் வந்து இதுக்கும். ஸோ இது வந்துட்டு இப்போ வந்து வளர்ந்துட்டு வருது, ஸோ கீழே வருது. ஸோ இது ஒரு பிளான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிங்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த பிளான்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டு, இந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, இந்த ஃப்ளவர் இருக்கிற பிளான்ட்டு. ஓகேவா? இது நிறைய மொக்கு வந்து இந்த கார்னரில் இந்த ஃப்ளவர் வரும். இதை நம்ம ஹேங்கிங்கில் வந்துட்டு அப்படியே சுற்றி வச்சோம்னா ஸோ இதுவும் வந்துட்டு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு ஹேங்கிங் பாட்டில் வந்துட்டு ஒரு தப்பு செய்யாதீங்க. ஏன்னா வந்து நம்ம கீழே இருக்கிற வந்து நார்மல் பாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்க இப்படி வந்து இஞ்சிரும், கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஈர்த்துரும் தண்ணியை. ஸோ வந்து இது வந்து இப்போ வந்து நான் நார்மல் பாட்டில் வச்சுருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஈர்த்துருச்சா ஈர்க்கலையா வந்து அப்படியே இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. அப்படி தண்ணி ஈர்க்கலைன்னா கீழே என்ன பண்ணுவீங்க, கீழே வந்து ஒரு ஓட்டை மாதிரி ஹோல் மாதிரி போட்டுட்டு அது பிளேட் வச்சுருக்கறனால அதில் தண்ணி வந்து இதாகிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேப்பர் ஆகிடும். இப்போ ஹேங்கிங் பாட்டில் வந்துட்டு நம்மளே வந்து கீழே நின்றுட்டு கஷ்டப்பட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். ஸோ இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. சீக்கிரம் செடி வந்து அழுகி போயிடும், இதாயிரும், வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் அது ஒரு விஷயம், மெயினான விஷயம் வந்து ஹேங்கிங் பாட்டில் வந்துட்டு நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற மாதிரி. ஸோ இது அடுத்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 4th பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மணி பிளான்ட். ஸோ மணி பிளான்ட் வந்து ஹேங்கிங் பாட்டில் வைக்கும்போது நார்மலாக வந்துட்டு நம்ம வால்ஸ்லாம் வந்து படர விடுவோம்ல, அதை விட வந்து ஹேங்கிங் பாட்டில் வைக்கும்போது அது வளர்கிறப்போ வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு பொக்கே மாதிரி, ஒரு பண்டில் மாதிரி அப்படியே அந்த பாட்டை சுற்றி வளர்ந்து விழுகிறப்போ நம்ம அதை வச்சுருந்தோன்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும்.
ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ஹேங்கிங் பாட்டும் வந்துட்டு ரெடியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே வச்சாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய், see you, டேக் கேர்.